ஒரு கொலை நடந்து அந்த கொலையை பண்ணது யாரு அப்படின்னு டிடெக்டிவ் இன்வெஸ்டிகேட் பண்றத நம்ம பார்த்துருக்கோம். அந்த டிடெக்டிவ்ஸ் இடத்துல மனுஷங்களா இல்லாம 2-3 ஷீப்ஸ் இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்ற படம் தான் த ஷீப் டிடெக்டிவ்ஸ். இங்கிலாந்துல ஒரு சின்ன ஊர்ல ஒரு சின்ன வேலியில ஒரு பண்ணையை வச்சிருக்காரு இந்த படத்துடைய ஹீரோவான ஜார்ஜ். ஒரு கேரவன்ல தங்கி ஆடுகளை வளர்க்குறார். அந்த ஆடுகளோடையே அவர் வாழ்க்கை போகுது. அதுங்களுக்கு சாப்பாடு போடுறது, மருந்து கொடுக்கறது, கவனிச்சுக்கிறது அப்படின்னு மட்டும் இல்லாம தினம் ராத்திரி எல்லா ஆடுகளையும் உட்கார வச்சு புக்ஸ்ல இருக்கக்கூடிய டிடெக்டிவ் ஸ்டோரிஸை படிச்சு காமிக்கிறார். தினம் டிடெக்டிவ் ஸ்டோரிஸை கேட்டு முடிச்சுட்டு தங்களுடைய கொட்டைகளில் படுத்து தூங்கும் பொழுது அந்த ஆடுகள் தங்களுக்குள்ள பேசிக்குது. இந்த நாவல்ல இந்த கொலையை பண்ணது இவரா இருக்குமா அவரா இருக்குமா அப்படின்னு அவங்களுக்குள்ள டிஸ்கஸ் பண்ணிக்கிறாங்க. இந்த சுச்சுவேஷன்ல ஒரு நாள் காலையில ஜார்ஜ் கேரவன் வாசல்ல இறந்து கிடக்கிறார். அவர் கொலை செய்யப்பட்டிருக்காரு அப்படின்னு போலீஸ் கண்டுபிடிக்குது. அவரை கொன்னது யாரு அப்படின்னு விசாரணை நடந்துட்டு இருக்கும் பொழுது அங்க இருக்கக்கூடிய ஷீப்ஸ் எல்லாம் ஒன்னா சேர்ந்து கொலை பண்ணது யாரு அப்படின்னு நாமளும் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு முடிவு பண்றாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்றதுதான் இந்த படத்துடைய கதை. ஹியூ ஜாக்மன் இந்த படத்துல ஜார்ஜா நடிச்சிருக்காரு. 4-5 சீன்ல மட்டுமே அவர் வந்தாலும் அவரை சுத்தி தான் மொத்த படமும் நடக்குது. ஆடுகள் தங்களுக்குள்ள பேசிக்கிட்டும் தங்களுக்குள்ள சண்டை போட்டுட்டு இருக்கிறது வெளியில இருந்து பார்க்கும் பொழுது ஒரு மனுஷனுக்கு அதுங்க கத்துற மாதிரி தெரியும். ஆனா உண்மையிலேயே அந்த ஆடுகள் தங்களுடைய மொழியில தங்களுக்குள்ள பேசிக்குது அப்படிங்கிற ஒரு ஆங்கிள் இந்த படம் எடுக்கப்பட்டிருக்கு. ஒரு மனுஷன் எப்படி இன்வெஸ்டிகேட் பண்ணுவானோ அதே மாதிரி இந்த ஆடுக எல்லா விஷயத்தையும் கூர்ந்து கவனிச்சு இவர் தான் கொலையாளியா இருக்கும் அப்படின்னு கரெக்டா ஐடென்டிஃபை பண்ணி அந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்க இன்ஸ்பெக்டருக்கு தகவல் கொடுக்குறாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் காமெடியாகவும் இந்த படம் எடுக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு ஆடுகளுக்கும் ஒவ்வொரு பேர் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்ன ஐடியாக்கள் படம் முழுவதும் சொல்லப்பட்டு ஒரு ஃபீல் குட் எஃபெக்ட் நம்மளுக்கு தருது. மனிதனுடைய கற்பனைக்கு முடிவே இல்லை. ஒருவேளை ஆடுகள் பேசி அதன் மூலமா ஒரு மர்டர் மிஸ்டரியை சால்வ் பண்ணா எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு சின்ன கற்பனை ஒரு அற்புதமான படமா வளர்ந்து நிற்குது. டைம் கிடைக்கும் போது பாருங்க. இந்த படம் அமேசான் பிரைம்ல இருக்கு.